ஜம்முன்னு தூக்கியிருந்தேன். நம்ம அண்ணன் வேண்டி ஆக்டிங் ஒன்று வந்திருக்கிறேன். எங்களோடு தெரில பார்ப்போம். சும்மா ஜாலியாக ஒரு ஆக்டிங் ஒன்று போய்ட்டுருவோம். சீக்கிரம் வரணும். 4 மணிக்கு அங்கே பருத்தி எடுக்கிற ஆள் வேறு காட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் வீட்டில் விடணும். சாயந்தரம் வந்து மாட்டுக்கு புல்ல எடுத்து போடணும். ஆத்தி எவ்வளோ வேலை. இது நம்ம வண்டி இல்லை, நம்ம ஃப்ரெண்டு வண்டி. தெரியுதா? நம்ம வண்டியில் டிவிலாம் பெருசாக இருக்கும். இது நம்ம ஃப்ரெண்டு வண்டி. மேலெல்லாம் டிசைன் இருக்கும். டிசைன் ஒன்றும் ஒரே ஒரு ஆக்டிங் ஓட்டு நம்மளை 300 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. 1/2 மணி நேரம் படுத்தேன் ஆக்டிங் விட்டதுனால. அப்படியே வீடு போயிட்டு பருத்தி எடுக்கிற ஆளுகளை காட்டில் விட்டுருந்தா அவங்கள போய் கூட போனோம். கடவுளே கடவுளே, வேலை இருந்துக்கிட்டே இருக்கியா. பருத்தி எடுத்துட்டு அவ்வளோதான். 4 மணி ஆச்சுல, வேலை முடிய போகுது. எவ்வளோ வேலை தெரியுமா? ஒரே ஒரு ஆக்டிங் போனேன். 300 ரூபா கொடுத்தாங்க. வீடியோ அப்புறம் எடுக்கிற ஐடியா மூட்டையை தூக்கலாம். போன பிடிச்சே தூக்க முடியாது. இதையா எங்கள் ஊருக்கு அம்மா பார்த்துக்கோயா. ஏக்கர் கணக்கில் இருக்கும். ஆனால் பிளவுக்கல் டேம், கூமாப்படி பக்கத்தில் பிளவுக்கல் டேம் இருக்குது. அங்கே எப்போ நிறையுதோ அப்போ தான் இங்கே தண்ணி வரும். நிறைஞ்சி 3 வருஷம் ஆச்சு. கம்மா நிறைஞ்சி என்ன கம்மா தெரியல. தெரியுதா? இதே கம்மா இப்போ சாக்கடை தண்ணி தான் இருக்குது. எப்போ நிறையுதோ நிறைஞ்சாலும் சுந்தரவாடி ஏற்று வரும். சுந்தரவாடி வரைக்கும் வந்துடும். சுந்தரவாடியை தாண்டி சுந்தரவாடிங்கிறது ஊர். சுந்தரவாடி வரைக்கும் வந்துடும். அதை தாண்டி வராது. இப்போ வரைக்கும் நிறைஞ்சி 3 வருஷம் ஆச்சு. பூரா காஞ்சி போய். தெரியுதா? அந்த கோயில் பேர் வந்து வெந்நீர் கொண்டான் சாமி பேர். பூரா காஞ்சி போயிருக்குது. இதெல்லாம் கம்மா நம்பிதான் விவசாயம். ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. வெயில் 5000 டிகிரி விட அசால்ட் அடிக்கும் போலுக்க. சத்தியமா 5000 டிகிரி விட அசால்ட் அடிக்கும் போலுக்க. ஆடி மாதம் காத்தடிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே ஆடி மாதம் வெயில் வெளுத்து வாங்குது. நம்மதான் கம்மா. தெரியுதா? ஏக்கர் கணக்கில் கம்மா. ஆனால் இங்கிட்டலாம் யாரும் பேள மாட்டாங்க. எங்கள் ஆட்டில் வந்தே தான் பேளுவாங்க. அது வேதனையாக இருக்கும். எங்கள் ஆட்டில் வந்து பேண்டு வைப்பாங்க. வேதனையாக இருக்கும். நாட்டமான ஆரம். பருத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பருத்தி எடுக்க மாட்டாங்க. தெரியுமா? பார்த்தீங்களா எவ்வளோ ஏக்கர் கணக்கில் கம்மா இருந்துச்சா? நத்தம்பட்டியிலேருந்தாயா நமக்கு பருத்தி எடுக்க ஆள் வரும். தங்கமானவங்கயா. அப்படியே இதில் நேராக போனால் துளுக்கவட்டி, கல்யாணிபுரம். எங்கள் ஊர் சைடு கூட பட்டி தான் அதிகமாக இருக்கும். இதுவும் கம்மா. இது வந்து நத்தம்பட்டி கம்மா. பூரா காஞ்சி போய் கிடக்குது. 5000 டிகிரி வெயில் அடிக்கிறியா? இது நத்தம்பட்டி கம்மா. கடும் பஞ்சமாக இருக்குது எங்கள் ஊர். கடும் பஞ்சம். மகேந்திரா ஷோரூமில் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால தான் அண்ணன் படா தோசை எடுத்திருக்காப்புல. நத்தம்பட்டி எங்களுக்கு பருத்தி எடுக்க ஆள் வருதுல, அந்த ஊர்லேருந்து. மகேந்திரா ஷோரூமில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால தான் படா தோசை எடுத்திருக்காங்க. மகேந்திரா ஷோரூமில் மட்டும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி, சர்வீஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். உண்மையிலே மகேந்திரா பொலிரோ பிக்கப் தான் நாங்கள் எடுக்க ஆசைப்படுவோம். நம்ம தான் இப்போ படா தோசை எடுத்து, படா தோசையில் தலைவர் டிப்பர் ஆர்டர் பண்ணியிருக்காப்புல. தெளிவாக காட்டுற பாருங்க. விரலோடு ஏற்றினாலும் ஜம்முன்னு தட்டி விட்டுருவாப்புல. டபுள் சேன்ஸ் போட்டு. தெரியுதா? சென்ட்ரா ஜாக்கி வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காப்புல நத்தம்பட்டியில். தெரியுதா? நம்ம தான்